இப்போவும் போட்டி 2 பேத்துக்கு தான். ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இப்படின்னு ஒரு விஷயத்த திரும்ப 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 சொல்றனால, ஒரு வேளை உண்மையா கூட ஆகலாம். அப்படிங்கிற மாரி தளபதி வந்து ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நாட்கள் கழிச்சு இன்னைக்கு ரிட்டர்ன் குடுத்துருக்கிறாரு. ஆளுக்கு ஒரு நாள் மௌனம் கலைச்சிட்டு 41வது நாள் லேருந்து வேலைய ஆரம்பிக்க போகுது. ஸோ தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இல்லையா? அது வந்து தமிழக அரசை எவ்வளோ தூரம் வந்து நம்பிக்கை இல்லாம பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு ஸ்டாலின் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு முதலமைச்சர்ட்ட. இதெல்லாம் ஏன் நீங்க அசெம்பிளில அட்ரஸ் பண்ணல? வெறும் வன்மத்த மட்டுமே கக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் 2026ல தமிழக மக்களின் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் நீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. ஸோ இப்பவும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்றது மூலியமா இப்போ இவங்க கூட எந்த கட்சி வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எந்த கட்சியோடையும் சேர மாட்டேங்கிற ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறது தெரியுது. அதெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா, இந்த நிர்மல்குமார், தேவையில்லாத ஆணிகள் எப்போவுமே பேசுகிறது வந்து முன்னுரிமையாக இருக்குது. இவங்கள தவிர்த்து நோன் ஃபேஸஸ் இல்லாமல் அன்னோன் ஃபேஸஸ் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்றைக்காச்சும் பேச முடியுமா? அந்த மாதிரி நம்மளை சார்ந்த ஆட்கள் என்றைக்கு வந்து டிவிக்கில் எழுதோ அன்றைக்கி தான் அது சம உரிமை ஆகும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நோன் ஃபேஸஸ்லாம் தாண்டி அன்னோன் ஃபேஸஸ்க்கெல்லாம் பேசுகிறதுக்கான சான்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி மேடைகளெல்லாம் இன்னும் தெறிக்க விட்டு பேசுவாங்க. ஆதவ அர்ஜுனாக்கு சுத்தமாக பேசவே வரல. தமிழ் தப்பு தப்பாக பேசுகிறாரு. புஷி ஆனந்துக்கு சான்ஸே இல்லை. ராஜ்மோகன் நல்லா தமிழ் பேசுவார். ஓகே, அவர் ஒருத்தரை தவிர மற்ற அங்கே இருக்கிற யாருமே ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்றத சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கங்கிற மூலிமா டிவிகே விஜய் வந்து பேக் டு ஆக்ஷன் சொல்லலாம். இனிமேல் தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். தளபதி இஸ் பேக் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரீசெண்டாக போட்ட கூட்டத்தை பற்றின கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.